மேஸ்திரி கீழே செப்டி டேங்க்ல வேலை முடிஞ்சா? செப்டி டேங்கா? ஐயோ இது நல்ல தண்ணி தொட்டியா? செப்டி டேங்க் மாடியில இருக்கியா? என்ன மேஸ்திரி மேல கட்ட வேண்டியது கீழே கட்டி வச்சிருக்க, கீழே கட்ட வேண்டியது மேல கட்டி வச்சிருக்க. உனக்கு எவன் பிளான் போட்டு கொடுத்தா? யோ நீ இன்ஜினியர் ஒருத்தர் கூட்டு வந்தல, அவன் தான் பிளான் போட்டு கொடுத்தான். அவன் என்ன இன்ஜினியராயா? பலாப்பழம் வைக்கிறேன். அவன்கிட்ட போய் பிளான கொடுத்தா இப்படிதான் போட்டு கொடுப்பேன். யோ மேஸ்திரி மாடிக்கு போறதுக்கு படிக்கட்டே காணோம், படிக்கட்டு எங்கேயா கட்டி வச்சிருக்க? யோ படிக்கட்டுலாம் பிளான்லயே இல்ல, அந்த ஏணி தான் இருக்கு, அதை தூக்கி போட்டு மேல ஏறும். அண்ணாச்சி நேத்து உள்ள 4 சுவிட்ச் போர்டு மாட்டி சுவிட்ச் போர்டே காணோம். சுவிட்ச் போடலாம் செவர பூசும் போதே சேர்த்து பூசியாச்சு. யோ நேத்து நைட்டு வேலை முடிய லேட் ஆச்சு, நீ மாமா வேற உள்ளதான் படுத்து கிடந்தாரு. படுத்து கிடந்தாரா? தளம் போட்டாச்சு. நீங்க தளம் போடலடா, என் வீட்டுல சமாதி கட்டி என் வீட சுடுகாடாவே மாத்திட்டீங்களா? என்னடா பாண்டி பொம்பளை ஆளுக்கு மட்டும் குறைய அள்ளி விடுவோம், எனக்கு மட்டும் நேரம் அள்ளி விடுறா. பொம்பளையாளு 450 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க, நீ 750 ரூபா வாங்குறல. நீ வேணா 450 ரூபா வாங்கிக்கிறேன்னு சொல்லி உனக்கு கம்மி அள்ளி விடுறேன். என்னப்பா தம்பி வேலைக்கு யாரையுமே ஆளக்கானா? எங்களெல்லாம் பார்த்து ஆளா தெரியலையா? நாங்க என்ன மாடா மேஞ்சிட்டா இருக்கோம், நாங்களே வேலையான பாத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், கொத்தனாருங்கடா. ஏன் இவரை பார்த்தா சேவு சேர் போடுற மாதிரியா இருக்காரு? இவர் தான் கொத்தனாரு. தம்பி சாப்பிடறதுக்கு சில்லியும் பொரோட்டா வாங்கிட்டு வரியா? யோ நான் ஒண்ணு உனக்கு எடுபடி கிடையாது சரியா? நானே கொத்தனார் வேலைக்கு தான் வந்திருக்கேன். நீ சல்லி அள்ளி போடு, மண்ணெல்லி போடு, செங்கல் அள்ளி போடு, அந்த வேலையை சொல்லி நான் செய்யறேன். அதை விட்டு பொரோட்டா வாங்கிட்டு வா, சில்லி வாங்கிட்டு வா, அதெல்லாம் பொண்டாட்டி வாங்கிட்டு சொல்லு. அட உக்கால ஒளியா, நீங்க 2 பேரும் மதியம் சாப்பிடறதுக்கு பழைய சோறும் பச்சை மிளகா தான் வச்சிருக்கீங்க. சரி பாவம் பார்த்து சில்லியும் பொரோட்டா வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா நீ என் பொண்டாட்டியும் வாங்கிட்டு வர சொல்ற. யோ மேஸ்திரி அங்க எதுக்கு மேஸ்திரி குழி தோண்டி இருக்கு? தெரியாதா? என்னைய போட்டு பதைக்கிறது தாண்டா. உங்களுக்கு ஒழுங்கா ஜமா கொடுக்க மாட்டேங்கானே, இவங்க நான் குழி தோண்டி இருக்கேன் அப்படித்தானா? வந்த உடனே என்ன வேலை இருக்குன்னு கேள்றா சரியா? போ பின்னால போய் ககுசு குழி தோண்டு. மேஸ்திரி படிங்க. என்னடா பேப்பரை தலையில வச்சிருக்கீங்க, இது எப்படி நான் படிக்க முடியும்? அந்த ஈர வெங்காயம் தெரியுதுல, கீழே எதுக்கியா பாத்ரூம்ல கதவை தலையில மாட்டி வச்சிருக்க? அது கூட பரவாயில்லையா, பாத்ரூம் போற கோப்பைய செவத்துல போய் மாட்டிச்சிருக்க. நானே ஸ்பைடர் மேனாயா இப்படி உட்காந்து போறதுக்கு? யோ அது பேடுறதுக்கு இல்லையா, மோடுறதுக்கியா? இதுக்குத்தான் உள்ளூர்காரனுக்குலாம் வெளிநாட்டு கக்கூஸ் கட்டக்கூடாது. ஏய் எவன்டாது தலைகளை மாட்டது? இவன்தான் மேஸ்திரி, இவனுக்கு தான் வேலை. நான் தான் மேஸ்திரி மாட்டினேன். எல்லாரும் மேஸ்திரி மணி 5 மணிக்கு விட்டீங்கன்னா கதவு நேரம் இருக்கும். இல்ல 8 மணிக்கு தான் விடுவீங்கன்னா மேல இருக்க தண்ணி டேங்க் கீழே இருக்கும், கீழே இருக்க செப்டி டேங்க் மேல இருக்கும்.